அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியிலே விளக்க உரைகளையும் நூல் வடிவாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். ஒவ்வொரு வாரியாக இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 73வது பாடலுக்கு அவர்கள் 5/9/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவின் அந்த உரை விளக்க பகுதியினை ஒலி வடிவிலே அன்பர்களுக்கு தரப்படுகிறது. இப்பாடல் நுஞ்சிரம் என தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சொல் சென்ற பாடலின் அந்தமாகவும் இப்பாடலின் ஆதியாகவும் அமைந்துள்ளது. நுஞ்சிரத்தணியும் நுவலரும் முடிதான் நூறிலா தயாமணி முடியே எஞ்சிரத்தணிய இசைந்தனை அதனால் இறப்பது இரிந்திடச் செய்து வெஞ்சினத்தவரை தன் கருணையராய் மேன்மை சேர்தயா ஒழுக்கத்தால் உயிஞ்சிடத் தருவாய் உனக்கணிகின்ற உரை செய்யும் அலங்கலும் உவந்தே. இறைவனின் திருமுடியில் சூட்டப்பட்டுள்ளது தயாமணி முடியாகவும் இம்மணிமுடி பெருஞ்சோதியாக சூழ்ந்துள்ள பிரபையே ஆகும். இந்த ஜோதி மாலையானது சாதாரண மலர் மாலையை போன்றதோ மணிகளால் தொடுக்கப்பட்ட மாலையை போன்றதோ அல்ல. புற உலக மணிகள் நவமணிகளாகவும் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு மணியை ஒப்பிட்டு கூறுவர். அம்மணிகளை ஆபரணமாக அணிந்து கொண்டால் அந்தந்த கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பொருள் படைத்தோர் நவமணிகளை கொண்டு மாலைகளை தொடுத்து அணியலாம். பொருளற்றவர் எப்படி நவமணிகளை அணிந்து கொள்ள இயலும்? மேலும் இந்த நவமணிகள் இயற்கையான ஒளியுடையவை அல்ல. அவை சூரிய ஒளியிலோ அல்லது சந்திர ஒளியிலோ அல்லது விளக்கின் ஒளியிலோ தான் பிரகாசிக்கும். ஒரு இருண்ட அறையில் இந்த நவமணிகளை வைத்தால் அவை இருளை நீக்கி ஒளி தருவதில்லை. ஆனால் ஒரு சிறு விளக்கை ஏற்றி வைத்தால் அதன் ஒளியானது அங்குள்ள இருளை விரட்டி விடுகிறது. இரவில் தூங்கும் போதும் இருண்ட அறையில் தூங்குதல் கூடாது. ஒரு சிறு விளக்காவது இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானும் குறிப்பிட்டுள்ளார். இப்பாடல் வரிகளில் நொஞ்சிரத்தணியும் என்று சொல்லப்படுகின்றது. தமிழ் மொழியில் நான், யான், யாம், நாங்கள், எங்கள் என்று சொல்வர். அதுபோல நும், நுமது என்பவை முன்னால் இருப்பவரை குறிக்க உதவுகின்றன. நுஞ்சிரம் என்பது நும் ப்ளஸ் சிரம் ஆகும். இறைவன் தயாவொளி வடிவாக தயவே தன்மையாக கொண்டு விளங்குபவர். அவ்வாறு தயா ஒளியாக விளங்குபவர் பெருஞ்சோதியையே பிறபையாக மாலையாகவும் மணிமுடியாக தரித்து கொண்டுள்ளார். இம்மணிமுடியின் பெருமையும் சிறப்பும் சொல்லில் அடங்காதது. அதுவே எல்லா ஒளிக்கும் ஒளி தரும் ஒப்பற்ற ஒளியாய் திகழ்கின்றது. மணிகளுக்கெல்லாம் சிறந்த மணியாக விளங்குகின்றது. இது நூறில்லாதது என்று போற்றப்படுகின்றது. நூறில்லாதது என்றால் அழிவற்றது, நித்தியமானது என்றும் எப்பொழுதும் ஒருபடித்தாய் விளங்குவதாகும். இவ்வாறு இறைவன் அகண்ட வெளிமுற்றிலும் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து விளங்கினாலும் அவ்வாறு விளங்கும் உண்மையை உணர்ந்து அறிவதற்கு ஒரு பக்குவ மனித தேகச் சூழல் அவசியமாகின்றது. மனிதனில்தான் மன உணர்வும் பகுத்தறியும் ஆற்றலும் வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆற்றல்களை பெற்றிருந்தும் மனிதன் புலபோக வாழ்வில் மூழ்கி கிடக்கும் வரை அவன் உண்மையை அறிய முடியாதவனாகின்றான். கடவுள் உண்மையை அறியும் எண்ணம் கொண்டு முயன்றவர்களும் கூட இறைவனை வேறாகவும் தன்னை வேறாகவும் கருதி இறைவனை தேடி அலைந்தனர். பல்வேறு முயற்சிகளின் பயனாக தம்முள் விளங்கும் கடவுளான்ம ஒளியைக் கண்டு அந்த ஒளியோடு ஒன்றி நிற்கும்போது கிடைக்கின்ற இன்பமே முடிந்த இன்பமாக கருதி அவ் ஆன்ம நிலையில் ஒடுங்கி மறைந்து போயினர். இதனால் அவர்களின் உடலும்
உயிர் உணர்வும் பயனற்று போயின. திருவருள் துணையால் இன்று நாம் கடவுள் உண்மை நம்மில் விளங்குவதை உணர்ந்து கொண்டுள்ளோம். ஆயினும் அக்கடவுள் நிலையை பற்றி கொள்ளாது நாம் தேகப்பற்றுடனும் புலபோக மாயா வாழ்விலும் மூழ்கி கிடப்பதனால் இன்னும் நாம் வேறு அது வேறு என கருதி நாம் சென்று அவரை அடைய வேண்டும் என எண்ணி இறைவனை முன்னிலைப்படுத்தி துதிப்பாடல்களை பாடியும் பூஜை விரதம் இவற்றை மேற்கொண்டும் பணிந்து போற்றுகிறோம். இவற்றால் பெறக்கூடியது ஏகதேச நன்மையே அன்றி வேறல்ல. எத்தனை பக்தியோடு இருப்பினும் வெறும் பக்தி மட்டும் இறை உண்மையை காட்டிக் கொடுக்க உதவுவதில்லை. பக்தி நெறியில் வாழ்ந்தவர்களும் தவயோக முயற்சிகளை மேற்கொண்டவர்களும் பலவிதமான சக்தி சித்திகளை பெற்று வாழ்ந்தோரும் முடிவில் அழிந்து போயினரே அன்றி இரவா வாழ்வு பெறவில்லை. இன்று சுத்த சன்மார்க்க நெறி வழங்குவது மரணமில்லா பெருவாழ்வு ஆகும். இந்நெறியின் முதற்படி சத்விசாரம் செய்தல். மன உணர்வு செயல்படும் இடம் இதயம் ஆகும். இதயத்திலிருந்தே மன உணர்வானது ஐம்புலன் வழியே சென்று சலனப்பட்டு கொண்டே உள்ளது. இவ்வாறு சலனப்படுகின்ற மனதை கட்டுப்படுத்தவே முதற்படியாக விளக்கின் ஒளியை பார்த்து தியானம் செய்கிறோம். இவ்வாறு பழகிய பின் அம்மனதை ஓர்மையோடு புருவனுடைய இடத்தில் நிறுத்த பழகுதல் வேண்டும். புருவ நடு இடம் முச்சந்தி எனப்படும். வலம் சூரியன், இடம் சந்திரன், நடு அக்னி ஆகும். அவ்விடத்தே ஒளி விளங்குவதாக பாவனையால் கருதி மன ஓர்மையோடு நிற்கும் தருணம் சிறநடு விளங்கும் அருள் ஒளியின் பிரதிபலிப்புதான் புருவனுடைய இடத்தே தோன்றும். அங்கு மெல்லியதான ஒரு வெண் நாடி உள்ளது. அதில் தோன்றும் பிரதிபலிக்கும் ஒளியே சுடராக 3/4 பங்கு வெண்ணிறமும் 1/4 பங்கு பொன்னிறமும் கொண்டதாகும். இதுவே சன்மார்க்க கொடியின் உண்மையாகும். மந்திரம்கால் மதிமுக்கால் என்பது பழமொழி. சூரிய ஒளியானது ஒரு முப்பட்டை கண்ணாடியின் வழியாக செல்லும்போது அது 7 வகை நிறங்களாக பிரிந்து காணப்படுகின்றது. அதைப்போல சிறநடு ஒளி புருவனடு கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது வெண்மையும் மஞ்சளும் கலந்த ஒளியாக தெரிகின்றது. மன உணர்வு இதயத்தினிடத்தே செயல்படும் போது அது புலன் உணர்வு மயமாக விளங்குகின்றது. பின்பு மனம் புருவனிடத்தே வரும்போது அது அறிவுமயமாக விளங்குகின்றது. இவ்வாறு மன ஓர்மையினால் புருவனிடத்தே ஒளியை கண்டு நிற்கும் தருணம் உடல், உயிர், உணர்வு எல்லாமே ஒடுங்கி விடுகின்றது. முன் வாழ்ந்த யோகியரும் ஞானியரும் இவ்வாறு உணர்ந்த ஒளி நிலையிலேயே மூழ்கி புற உலக வாழ்வையும் உடலையும் துறந்து வீண் போயினர். தயவு இல்லாத காரணத்தால் வாழ்வு பெற்று வாழ முடியாமல் போயினர். ஆனால் இன்று நாம் பெற வேண்டியது திரிதேக சித்தியுடன் சித்தி நிலையுடன் கூடிய பேரின்ப வாழ்வாகும். நாம் கண்டுணரும் கடவுளான்ம ஒளி நிலை நின்று தயவு பெருக பெருக ஐம்புலன் உணர்விலும் தயவு நிரம்பி செயல்பட வாழ்தல் வேண்டும். இவ்வாறு வாழும்போதுதான் சிறநடு விளங்கும் கடவுள் ஜோதியை கண்டு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவ்வாறு தயவின் துணையால் இறை உண்மையை உணரும்போது உண்மையிலேயே கடவுளும் நாமும் பிரிவற்ற ஒன்றாக, இரண்டற்ற ஒன்றாக விளங்கும் தன்மையை உணர்ந்து கொள்கிறோம். ஆன்மாவானது இறைவனுக்கும் மனிதனுக்கும் பொதுவாக விளங்குவதால் அதற்கு பொது என்பதும் ஒரு பெயராகும். இந்த ஆன்மா கடவுளுக்கும் உரியதாகையால் கடவுள் ஆன்மா எனப்படும். ஆன்ம ஆலயத்தில் இறைவன் பொன்னொழியாய் திகழ்கிறார். அப்பொன்னொழியை சூழ்ந்துள்ள பிறவையும் பொன்வண்ணம் உடையதே. இக்கருத்தினை வள்ளுவர் வாக்கினால் அறியலாம். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்பது குறட்பா. ஒன்றொடி என்பது பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் என்று பொருள் சொல்லுவர். இப்பாடலுக்கு புறத்தே தேகப்பற்றுடன் பொருள் காணும்போது ஐம்புலன்களாலாகிய இன்பமும் ஒளிபுருந்திய வளையலை அணிந்த பெண்ணிடத்தே உள்ளது என்று பொருள்படும்.
இதனையே அகநிலையிலிருந்து பொருள் காணும்போது சிறநடுத்தலத்தை விளங்கும் கடவுளான்ம ஒளியே பொன்னாக மின்னாக உள்ளது. அதனை சூழ்ந்துள்ள ஒளி மாலையே இங்கு ஒண்டொடி ஆகும். இதனை போற்றொடி பைந்தொடி எனவும் சொல்லுவர். இவ் ஆன்மாவினின்று விரிந்திலங்கும் தேகம் பெண்கூறாகவும் சொல்லப்படும். இத்தேகத்தின் கண் ஐம்புலன் உணர்வுகளும் செயல்படுகின்றது என்பதை விளக்குவதாக உள்ளது. திருமூலரின் திருமந்திர பாடல் ஒரு மேன்மையான கருத்தை வழங்குவதை காணலாம். கண்ணாக்கு மூக்கு செவியான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருளொன்றுண்டு அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. திருமந்திரம். ஐம்புலன் உணர்வுகளும் செயல்படக்கூடிய இடம் தலையிடமாகும். அத்தலையிடத்தே உச்சிக்கு கீழே உள் நாவுக்கு மேலே விளங்குவது அருள் ஒளி விளக்கு அல்லது தெய்வ ஒளி விளக்காகும். இதன் அருள் தன்மையே அருள் ஆற்றலாக, உயிர் உணர்வில் சுடராக, சூழ்ந்துள்ள தேகத்தில் ஜோதியாக விரிந்து செயல்படுகின்றது. அருள் நம்மை புறத்தே இருந்து அகம் நோக்கி செல்ல வைக்கின்றது. ஆனால் தயவு நம்மை அகமிருந்து விரிந்து அனகமாக வாழ வைப்பது ஆகும். இக்கருத்தினை அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே என்பதாலும் தயா ஒளி விளக்கே தயா பரஞ்சுடரே தயா பெரும் ஜோதி என்னரசே என பாடும் வரிகளாலும் உணரலாம். எங்கும் நிறை எல்லாம் வல்ல சக்தியாக நிறைந்துள்ள பரம்பொருளே நம்மில் ஆன்ம ஒளியாக விளங்கும் உண்மையை சத்விசாரத்தால் உணர்ந்து அவ்வொளி நிலை நின்று வாழும்போது பசி, தாகம், தூக்கம் முதலியவை தானாகவே குறைய ஆரம்பித்து விடுகின்றது. ஒருவன் 1 மணி நேரம் மட்டும் தூங்கினால் அவன் 1000 ஆண்டுகள் ஜீவித்திருப்பான் என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளதின் உண்மை பொருள் என்ன? 1000 ஆண்டுகள் என்று கூறியது 1000 இதழ் தாமரை பீடமாகும். ஒளிநிலையில் நினைப்பு மறப்பின்றி ஒன்றியிருந்து உலக காரியங்களை தயவுடன் செய்து வரும்போதுதான் சாதாரண வாழ்வினின்று ஓய்வு பெற்று மரணமில்லா பேரின்பு வாழ்வு பெற்று நித்தியமாக என்றும் வாழலாம். தயா ஒழுக்கம் ஒன்றினால்தான், அதுவும் நம் சுத்த தயவு நெறியில் பெரும் தயவு விளக்க மார்க்கத்தில்தான் இன்றைய உலகை நல்வழிப்படுத்த முடியும். இக்கருத்தே இங்கு விளக்கப்படுகின்ற செய்யுளின் பிற்பாதியில் காண்கின்றோம். தயவில்லா இடத்தில்தான் கடும் கோபமாகிய வெஞ்சினம் வெடித்து எழுந்து அழிவுகளுக்கெல்லாம் காரணமாகின்றது. இவ்வெகுளியை தணித்து குளிர வைப்பதுதான் தயவு. இது ஒன்றே ஒய்விப்பது ஆகையால் இதனை இத்தயா விளக்க மாலையில் அமைத்து தயா பெருஞ்சோதி பதிக்கே சூட்டப்படுகின்றது. அவரும் இதனை உவப்புடன் ஏற்று இதன் மூலம் உலகை உய்விப்பது நிச்சயம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.